இருக்கிறது உங்களோட ஒரு கிசு கிசு கேளுங்க பாஸ் சேனல் தான். வாங்க இன்னைக்கான கிசு கிசுக்குள்ள நம்ம போகலாம். பட வாய்ப்புக்காக புதுசு புதுசா பொண்ணுங்க வரதும், அப்படி வர பொண்ணுங்க தன்னையே வித்து புதுசு புதுசா பட வாய்ப்புகள உருவாக்கிக்கிறதும் சகஜமா நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயமா இப்ப மாறிட்டு இருக்க நிலைமையில, அப்படி ஏற்கனவே உள்ள இருக்க பொண்ணுங்கள்லாம் எப்புட்றா சம்பாரிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதும் ரொம்ப சகஜமான ஒரு விஷயம் தான். டைரக்டரும், ப்ரொடியூசர்ஸும் இந்த பொண்ணு வாய்ப்பு கேட்கும்போதே என்ஜாய் பண்ணி முடிச்சிடுறானுங்க. ஆனா, இந்த பொலிட்டீஷியன்ஸ், பிசினஸ்மேன்லாம் இந்த பொண்ணு பெரிய ஸ்டார் ஆனதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணோட உடம்பு மேல அவனுங்களுக்கு ஒரு ஈடுபாடே வருதுன்னு சொல்லலாம். சொல்லப்போனா நமக்கே அப்படிதான். பக்கத்துல ஏத்தலன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல பொண்ணுங்கள பார்த்தாலும் அதிகமா தோணுதோ இல்லையோ, படத்துல ஒரு சினிமா நடிகையை பார்த்தா நமக்கு தானா எழுஞ்சு நிக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாரும் அந்த பொண்ண அழகு அழகுன்னு சொல்ல அப்படிப்பட்ட அழகு நம்ம கூட இருந்தா என்ன நடக்கும்? நம்ம அவள எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோன்றதுனால தான் இந்த மாரி நடக்குது. காசு பணம் கம்மியா இருக்க நமக்கு எப்படின்னா, அதிகமா இருக்கவங்களுக்கு கேட்கவா வேணும்? இந்த பொண்ணுங்க ஸ்டார் ஆனதுக்கப்புறம் எப்படியாவது இந்த பொண்ணுங்கள என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு இவங்களுக்கு தோன்ற நிலைமையில, அந்த உணர்ச்சிய எப்படியாவது காசா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்கலாம் நினைக்கிறது ஒரு சகஜமான விஷயம் தானே. ஏன்னா, ஒரு பக்கம் இந்த பொண்ணுங்களுக்கு பட வாய்ப்பு குறையுது. மறுபக்கத்துல இவர்களுக்கு மேல நம்ம ஆளுங்களுக்கு கிரேஸோ ஏறுது. ஆக இத இப்பவே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பட வாய்ப்பு மொத்தமா நின்னுட்டாலோ, இல்ல நம்ம உடம்போட ஷேப் போயிட்டாலோ, இவனுங்க யாரும் நம்மள திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண பொண்ணுங்க மட்டும் தான், இவனுங்கள வச்சு காசு சம்பாரிக்கணும் அப்படிங்கிறது இறங்கி, பியூட்டி பார்லர்ல ஆரம்பிச்சு, மசாஜ் பார்லரு, ரெசார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்றாங்க. அப்படிதான் பட வாய்ப்பு அதிகமா கிடைக்காத ஒரு சினிமா நடிகை தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ரெசார்ட்டுக்கு மாச சம்பளம் வாங்குற பசங்கள்லாம் வராதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய பெரிய தொழில் செய்ற தொழிலதிபர்களும், அரசியல்வாதிங்க மட்டும் இந்த இடத்துக்கு வாங்க, என்ன பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா எதுவுமே பண்ண வேணாம். சும்மா அவனுங்க முன்னாடி வந்து நின்னாலே போதும். பசங்க சொக்கி போயிடுவானுங்க. இந்த அம்மாவோட ஷேப்ப சொல்லவே வேணாம். வேற லெவல்ல இருக்கும். அப்படின்னே சொல்லலாம். இந்த அம்மாவோட இந்த ரெசார்ட்டு நல்லபடியா நடக்கும்னு நம்ம வேண்டிக்கிட்டு, இந்த அம்மாவோட பேர வெளிய சொல்லாமயே இந்த கதைய நம்ம முடிச்சிருவோம். அப்படியே யாரும் தெரிஞ்சுக்கணும்னா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஃபோட்டோலாம் போட்டிருக்கோம். தயவு செஞ்சு பார்த்து உங்கள யூஸ் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை.